ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டியாக ஒரு விலாக் பார்க்கலாம். நான் இப்போ எங்கே போய்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நாத்தனாருக்கு குழந்த பிறந்திருக்கு. அந்த குட்டி பாப்பாவை பார்க்க தான் நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டோம். பாப்பாவையும் தம்பியும் டியூஷனில் விட்டுட்டு நானும் அவரும் தான் போய்கிட்டுருக்கோம். போகிற வழியில் ட்ரெஸ்ஸு கடையில் இறங்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு பேசிகிட்டே போனேன். மூத்தவா இருக்கா, அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு போகலான்னு போயாச்சு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்தாச்சு. ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல நல்ல கலராக இருந்தது. அதில் ஒரு 4 ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். குட்டி பாப்பாவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அந்த க்ரீன் கலர் நல்லாயிருக்கு, அதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எடுத்துக்கலாம்னு பக்கத்துலேயே இன்னர் வேர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 4 கலர் எடுப்போம்னு அதையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு 4 இன்னர் வேரை எடுத்து வச்சுட்டேன். பக்கத்துலேயே நம்மளோட கலெக்ஷன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே ஓடிட்டேன். பார்த்தா கலர் கலராக மாட்டி போட்டிருந்தாங்க. எல்லா கலருமே அள்ளிட்டு போகணுன்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் நம்ம இப்போ குட்டி பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் சொல்லிட்டு அமைதியாக எல்லா கலரையும் ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3 சுடிதார் எடுத்து போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஒரு கலராக அதை பார்த்துட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கியா திவ்யா, இல்லாட்டி உனக்கு எடுக்க வந்திருக்கியான்னு கேட்டாங்க. இல்லை நான் எனக்கு எடுக்கலை, நான் எல்லா கலெக்ஷனுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ பார்க்குறதோட விட மாட்ட, எப்படியும் நீ ஏதாச்சும் என்கிட்ட எடுத்து கேட்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு 2 சேரீ எடுத்து கொடுங்க கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கடையை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3, 4 சேரீ எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் 4மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலேயே பட்டு புடவைலாம் வச்சுருந்தாங்க. அதையுமே ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அதெல்லாம் நீ பார்க்காத, அதுக்கப்புறமா நீ எப்படி என்கிட்ட எடுத்து கேட்பேன்னு சொல்லிகிட்டே வந்தார். இல்லை நான் பார்த்துட்டு மட்டும் வரேன்னு ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். அதுக்கப்புறமா லைன் பை லைனாக காட்டன் சேரீ தொங்க போட்டிருந்தாங்க. அதில் எல்லா கலருமே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 2 புடவை எடுக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டேன். அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டே வந்தேன். பார்த்தா நைட்டி வச்சுருந்தாங்க. நைட்டியை பார்த்ததும் எனக்கு நைட்டி எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என் வீட்டுக்கார்ட்ட 2 நைட்டி எடுத்துக்கிறேன்னு கேட்டிருந்தேன். சரி 2 எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நல்லா இருங்கங்கன்னு சொல்லிட்டு 2 நைட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே ஃபேன்சி ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்தேன். எல்லா கலருமே நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் இல்லாத புடவைக்கெலாம் அந்த ப்ளவுஸ் எடுத்து தைச்சி போடலாம், சூப்பராக இருக்கும். அதனால் அதையுமே அப்படியே பார்த்துட்டே வந்தேன். கடையை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போயிருந்தேன். அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். ஜாக்கெட் பெட்டிலாம் நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க. அதையுமே ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். அதுக்கப்புறமா பெரிய பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துடலான்னு வந்துட்டேன். இப்போ அதுதான் ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். பெரியவளுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுலேயுமே எல்லா கலருமே நல்லா இருந்துச்சு. ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். நிறைய கலெக்ஷன் எடுத்து போட்டாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கலரும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தது. பெரியவளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்தேன் மறுபடியும். அதில் சீப்பு எல்லாமே செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸு காமிச்சாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாக்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா கலருமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் உள்ளவே எல்லாமே பவுட்ரு டப்பா, அப்புறமா ஆயில் எல்லாமே செட்டாக உள்ளேயே இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா புதுசாக வந்திருக்குது. இதில் கொலுசு எல்லாமே செட்டாக இருந்துச்சு. வளையல் எல்லாமே இருந்துச்சு. அதில் ஒரு ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு கடையை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ட்ரெஸ் எடுப்போம். ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அதனால் எப்போவுமே நான் அங்கே தான் எடுப்பேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தாச்சு. குட்டி பாப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்றதுனால இனிப்பு வாங்கிட்டு போகணுன்னு நானும் அவரும் ஸ்வீட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சி. தம்பி பாப்பாவும் டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும். குட்டி பாப்பாவை பார்த்தாச்சு. குட்டி பாப்பா கையை கொடுத்ததுமே கையை பிடிச்சி வச்சுருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் குட்டி பாப்பா கூட இருந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே போனேன். பாப்பாவும் தம்பியும் எங்கள் கூட வந்திருந்தாங்கன்னா குட்டி பாப்பாவை கண்டிப்பாக தூக்கிட்டே வந்திருப்பாங்க வீட்டுக்கு.
ஏன்னா குட்டி பாப்பானா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். லீவு வர்ற அன்னைக்கு அவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் குட்டி பாப்பாவை காமிக்கணும். அப்படி தான் நானும் அவங்களும் பேசியிருக்கோம். வீட்டுக்கு போனதும் பாப்பாவும் தம்பியும் கேட்பாங்க, குட்டி பாப்பா எப்படிம்மா இருந்தாங்க, என்ன பேசுனாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.